வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பத்ரி பேசுறேன். மக்கள் நீதி மய்யம் தலைவர் நம்மவர் உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுத்திருக்காரு. தனது பெயர் புகைப்படங்களை வர்த்தக ரீதியில் பயன்படுத்த தடை விதிக்க கோரி நடிகரும் மாநில தலைவருமான கமல்ஹாசன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு. நீயே விடை என்ற நிறுவனம் தனது புகைப்படம், பெயர், உலகநாயகன் என்ற பட்டத்தையும் தனது பிரபல வார்த்தை வசனத்தையும் அனுமதியின்றி பயன்படுத்தி ஷர்ட்டுகள் ஷர்ட்டுகளை விற்பனை செய்து வருவதாக கூறி கமல்ஹாசன் எம்பி உரிமையியல் வழக்கு. ஸோ இப்போ ஒருத்தருடைய அவங்களுடைய அனுமதி இல்லாமல் அவங்க புகைப்படம், அவங்களுடைய பட்டம் ப்ளஸ் அவங்களுடைய வசனத்தெல்லாம் வியாபாரம் பண்ணக்கூடாது. இது தொடர்பாக கமல்ஹாசன் அவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுத்திருக்காரு. இதை தடுக்கணும், தன்னுடைய இதெல்லாம் பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கை தொடுத்திருக்காரு. ஏற்கனவே நம்ம இது ஆர்கூட்டு காலத்துல ஒரு கும்பல் டிஷர்ட் வித்தானுங்க. ஸோ டிஷர்ட் வித்து மாட்டினானுங்க. ஸோ அவங்களெல்லாம் இயக்கத்தை விட்டே நீக்கினாரு. அதாவது கமர்ஷியலா பயன்படுத்தக்கூடாது, இது தவறு. அவங்க மேல போலீஸ் ஆக்ஷன் எடுக்கல, சின்ன பசங்கிறதுனால போனா போதுன்னு விட்டாரு. இப்ப இது ஒரு நீயே விடைங்கிற ஒரு நிறுவனம் வியாபாரமா பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது ஓவர் சைட் டிஷர்ட், இந்த டிஷர்ட் அப்படின்னு உலகநாயகன் அவரோட படம் இருக்கு. அப்புறம் ஐஎம் ஹீரோ ஐஎம் வில்லன் இருக்கு. உலகநாயகன் ஓவர் சைட் டிஷர்ட், ஹீரோ அண்ட் வில்லன் டிஷர்ட்லாம் வியாபாரம் பண்றாங்க. ஸோ இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி வியாபார ரீதியாக, வர்த்தக ரீதியாக அவருடைய புகைப்படத்தையும் அவருடைய பட்டத்தையும் அவருடைய வசனங்களையும் அனுமதி இல்லாமல் பயன்படுத்துறாங்க அப்படின்னு கோர்ட்ல கேஸ் கொடுத்திருக்காரு. இன்னைக்கு அந்த கேஸை எடுத்துக்கிறாங்க. பார்ப்போம் என்ன மாதிரியான தீர்ப்பு வருதுன்னு. பராசக்தி திரைப்படத்தை உலகநாயகன் கமல்ஹாசன் பார்த்து அந்த படத்துக்கு சப்போர்ட்டா பதிவு போட்டிருக்காரு. சிவகார்த்திகேயனுக்காக, ஏன்னா அமரன்ல நடித்தவர். ரெண்டாவது இது பராசக்தி அப்படிங்கிறது ரெட் ஜெயிண்ட் அவங்க சம்பந்தமான அந்த ஃபேமிலி எடுத்த படம் தான் அது. டான் பிக்சர்ஸ் அப்படிங்கிறது அது திராவிட இயக்க அந்த மொழிப்போர் பத்தி பேசுது. 1960கள் 65 நடந்த அந்த மொழிப்போர், மாணவர்களுடைய மொழிப்போர் தியாகம், இந்தி திணிப்புக்கு எதிராக அவங்க போராடி உயிர் விட்ட மாணவர்கள், அவங்களுடைய வரலாறை இது பதிவு பண்ற மாதிரியான படம். இதுக்கு முன்னாடி சிவகார்த்திகேயன் விஸ்வரூபம், அதாவது சிவகார்த்திகேயன் ரஜினி ரசிகராக நம்ம எல்லாருக்குமே தெரிந்தாலும் விஸ்வரூபத்தப்ப அவர் சப்போர்ட் பண்ணியிருக்காரு. பழைய ட்வீட்லாம் பார்க்குறப்ப அவர் போட்டிருந்த பதிவெல்லாம் பார்க்க முடியுது. சூப்பர் நியூஸ் கெட்ஸ் ரெடி டு வாட்ச் விஸ்வரூபம்னு போட்டிருக்காரு. வாட்ச் இட், இட்ஸ் அ கிளாஸ் அபோ. மை ஃப்ரெண்ட் ஃப்ரம் சிங்கப்பூர் ஜஸ்ட் டோல்ட் மீ அபவுட் விஸ்வரூபம். வெயிட்டிங் ஃபார் விஸ்வரூபம் வெர்டிக்ட், ஹோப் வி வில் வாட்ச் த மூவி சூன் அப்படின்னு போட்டிருக்காரு. ட்ரைடு வாட்சிங் விஸ்வரூபம் இன் பெங்களூர், நோ டிக்கெட்ஸ். உண்மையான கலைஞனை உலகமே நேசிக்கும் என்பது இவர் தான் அதுக்கு உதாரணம்னு போட்டிருக்காரு. யார் தடுத்தாலும் அப்படின்னு ஐ சப்போர்ட் கமல்ஹாசன் போட்டிருக்காரு. அந்த பீரியட்ல நம்ம எல்லாருமே இதை போட்டோம், ஐ சப்போர்ட் கமல்ஹாசன். அதை அவர் போட்டிருக்காரு. நாங்கெல்லாம் விஸ்வரூபம் இங்க தடை பண்ண உடனேயே இமீடியட்டா பெங்களூர் கிளம்பணும். நாங்க ஒரு 15 பேர் கிளம்பி பெங்களூர்ல ஊர்வசி தியேட்டர்ல ஜனவரி 26 மார்னிங் ஷோ பார்த்தோம். ஸோ அந்த தியேட்டரை இப்போ இடிக்க போறாங்க, இந்த மாசத்தோட இடிக்க போறாங்க பெங்களூர்ல. ஏன்னா இப்போ எல்லாமே அது சிங்கிள் தியேட்டர், அதாவது ஸ்டாண்டர்ட் ஒன் தியேட்டர், மல்டிப்ளெக்ஸ் கிடையாது. கீழே மாடி பால்கனிலேயே நிறைய பேர் உட்காரலாம். பெரிய தியேட்டர், ஒரு 1000 பேருக்கு மேல உட்காரக்கூடிய தியேட்டரு. மறக்கவே முடியாது அந்த படம் பார்த்தது. நாங்க அந்த படம் பார்த்துட்டு வெளியில இங்கிலீஷ் சேனலுக்குலாம் பேட்டி கொடுத்துட்டு வர்றோம். பெங்களூர்லயும் பேன் பண்ணிட்டாங்க படத்தை. அப்புறம் ஒரு வழியா ஊருக்கு சேர்ந்தோம். அதெல்லாம் மறக்க முடியாது. இங்க பேன் ஆகி பெங்களூர்ல போய் பார்த்தது, அப்புறம் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் கேரளா போய் பார்த்தது, இன்னும் சில பேர் சென்னை பார்டர்ல போய் பார்த்ததுன்னு. இந்த மாதிரி இந்த படத்துக்கு ஒரு தனி வரலாறே உண்டு. சிவகார்த்திகேயனும் பெங்களூர்ல பார்க்க முயற்சி பண்ணியிருக்காரு. இந்த படத்தை சம்பந்தமா சப்போர்ட்டா பதிவு போட்டிருக்காருங்கிறத பார்க்கும் பொழுது பரவாயில்ல. ஏன்னா இப்ப விஜய் ரசிகர்கள் எல்லாம் பயங்கர நெகட்டிவ் ரிவ்யூ கொடுக்குறாங்க. இந்த படத்தை ஓட விடக்கூடாது, ஏன்னா ஜனநாயகனோட போட்டிக்கு வந்தது. இப்ப ஜனநாயகன் இல்லைங்கிறப்ப இந்த படத்தை காலி பண்ணணும்னு ட்ரை பண்றாங்க. எந்த படத்தையும் காலி பண்றதுங்கிறது சினிமாக்கு நல்லது இல்லை, அந்த நெகட்டிவ் ரிவ்யூ கொடுத்து. ஸோ அப்படி இருக்கும் பொழுது நம்மவர் கமல்ஹாசன் அவர்கள் இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணது கரெக்ட் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஏற்கனவே தெலுங்குல ராஜா சாபு படம் ரிலீஸ் ஆச்சு பொங்கலுக்கு.
9ஆம் தேதி ரிலீஸ் ஆச்சு. படம் மிகப்பெரிய டிசாஸ்டர். 2 நாள்ல 140 கோடி வசூல் பண்ணிருக்கு. 2 நாள்ல 140 கோடினா சூப்பர் அப்படின்னு தான் நீங்க சொல்லுவீங்க. முதல் நாள் 110 கோடி, 2வது நாள் 30 கோடி. பாருங்க, முதல் நாளுக்கு 2வது நாளைக்கு எவ்வளவு கம்மியா இருக்கு பாருங்க. அந்த அளவு படத்துக்கு வந்து புவர் வேர்ட் ஆஃப் மவுத். ஸோ இப்போ அதே மாதிரி நேத்திக்கு நைட்டு பிரீமியர் ஷோ போட்டிருக்காங்க. அதான் மன வரப்பிரசாத் காரு அப்படிங்கிற படம். அதாவது சிரஞ்சீவி நடிச்சு அனில் ரவிப்புடி யார் அப்படின்னா, இந்த இப்ப ஜனநாயகன் இருக்குல்ல, இந்த ஜனநாயகனோட ஒரிஜினல் இருக்குல்ல, அந்த ஒரிஜினல் படத்தை வந்து டைரக்ட் பண்ணவர் அவர் தான். அப்புறம் சங்கராந்திக்கு ஒஸ்டர்னம்னு போன சங்கராந்திக்கு வெங்கடேஷை வச்சு மாபெரும் வெற்றி படம் கொடுத்தவர். நல்ல கமர்ஷியல் டைரக்டர் அனில் ரவிப்புடி. மகேஷ் பாபு எல்லாம் வச்சு படம் எடுத்திருக்காரு. ஸோ இப்போ என்னன்னா, இந்த படம் இப்ப சிரஞ்சீவி வச்சு எடுத்திருக்காரு, மனசங்கர வரப்பிரசாத் காரு. இந்த படம் எப்படின்னா, நம்ம விஸ்வாசம் இருக்குல்ல, விஸ்வாசம் படத்தை பட்டி டிங்கரிங் பாட்டி திருப்பி எடுத்திருக்காங்க. படம் வந்து நெகட்டிவ் ரிவ்யூ பயங்கரமா வருது. ஃபோர்ஸ்டு காமெடி, ஃபோர்ஸ்டு கேமியோ. இந்த படம் இந்த செகண்ட் விக்கெட் கான் சங்கராந்திக்குன்னு சொல்லி சிரஞ்சீவி படம் காலின்னு சொல்லி அங்கிருந்து முழுக்க நெகட்டிவ் ரிவ்யூவா வருது நேற்று நைட்டுல இருந்து. உலகநாயகன் கமலஹாசன் அவர்களுக்கு பொங்கல்ல வந்து ஏராளமான வெற்றி படங்கள் இருக்கு. 1979 நீயா. இந்த நீயாங்கிறது வந்து நாகின் அப்படிங்கிற ஹிந்தி படத்தோட ரீமேக்கு. ஸோ 79 இந்த படம் வந்தது. டைரக்ஷன் துரை. ஏன்னா இதுல வந்து மிகப்பெரிய ஸ்டார் கேஸ்ட். இதுல யாரெல்லாம் இருப்பா அப்படின்னு பார்த்தா, அந்த காலகட்டத்தில் கதாநாயகனா நடிச்சுக்கிட்டு இருந்த ஜெய் கணேஷ், விஜயகுமார், ரவிச்சந்திரன், ஸ்ரீகாந்த், அப்புறம் வில்லனா நடிச்ச எம்என் நம்பியாரு, ஸ்ரீபிரியா, மஞ்சுளா, தீபா, லதா, சந்திரமோகன், இப்படி எல்லாருமே நடிச்சிருப்பாங்க. இதுல கமலஹாசன் தான் மெயின் ஹீரோ. ஸோ இவங்க எல்லாரையும் விட கமல் தான் பெரிய ஹீரோ அப்படிங்கிறத அந்த காலத்துல ப்ரூவ் பண்றதுக்காகவே இந்த படத்துல இவங்க எல்லாரையுமே, அதாவது ரவிச்சந்திரன் பெரிய கதாநாயகன், விஜயகுமார் கமலுக்கு முன்னாடியே கதாநாயகனா நடித்தவர், ஜெய் கணேஷ், இப்படி எல்லாருமே இருக்கும் பொழுது இது என்னன்னா, ஒரு இச்சாதாரி பாம்பு தன்னுடைய ஜோடியை கொன்னதுக்காக பழிவாங்கிற கதை தான். அதுல வந்து எல்லாரையும் கொன்றும், ஆனா கமலை மட்டும் கொல்ல முடியாது. கமல் மட்டும் தப்பிச்சிருவாரு. இதுக்கப்புறம் இதை அடுத்த பார்ட் நானே வருவேன்லாம் எடுத்தாங்க ரகுமானை வச்சு. ஸோ இது வந்து கமல் பெரிய ஆளுங்கிறத ப்ரூவ் பண்றதுக்காக எடுத்தப்பட்ட படம். அவர் தான் பெரிய ஹீரோன்னு. படம் மிகப்பெரிய வெற்றி பெற்றது. பல தியேட்டர்ஸ்ல 100 டேஸ்க்கு மேல, இலங்கையில அந்த படம் மாபெரும் வெற்றி பெற்றது. படத்துல பாட்டும் நல்லா இருக்கும். சங்கர் கணேஷ் மியூசிக்ல ஒரே ஜீவன் ஒன்றே உள்ளம் அந்த பாட்டு, அப்புறம் நான் கட்டில் மேலே கண்டேன் வெண்ணிலா, அந்த பாட்டுலாம் கமல் கலக்கியிருப்பாரு. கமல் ஸ்ரீபிரியா அந்த காம்பினேஷனு. ஸோ இது ஒரு பொங்கல்ல வந்து மாபெரும் வெற்றி படமாக உலகநாயகன் கமலஹாசனுக்கு. இந்த படம் 1979 பொங்கல் ஜனவரி 13 ரிலீஸ் ஆன படம். அது சிபிஐ விசாரணைக்காக டெல்லிக்கு கிளம்பி போயிருக்காரு. ஸோ இப்போதான் ஃப்ளைட்டு ஏர்போர்ட்ல கிளம்புறாரு. அது நியூஸ்ல சொல்றாங்க. கரூர்ல 41 பேர் அந்த கூட்ட நெரிசல்ல இறந்த வழக்கு மற்ற எல்லாரையும் விசாரிச்சுட்டாங்க. புஷி ஆனந்த் உட்பட எல்லாரையும் விசாரிச்சுட்டாங்க. இப்ப கடைசியா அந்த கட்சியுடைய தலைவர் அவரை விசாரிக்கிறாங்க, விஜயை விசாரிக்க போறாங்க. ஸோ அதுக்கு தான் அவர் டெல்லி கிளம்பி போறாரு. அது 8 மணி நேரம் 10 மணி நேரம் நடக்கும் விசாரணை. டெல்லி குளிர்ல, இங்கேயே பயங்கர குளிரா இருக்கு. நம்ம ஊரே காஷ்மீர் மாதிரி இருக்கு தமிழ்நாடு. இதுல அங்க வச்சு விசாரிக்க போறாங்க. இதை தவிர வந்து ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகல. அது சம்பந்தமா கோர்ட்டு கேஸ் எல்லாம் சேர்ந்து இப்ப பரபரப்பா ஒரு சூழ்நிலையை அவங்க ரசிகர்களுக்கும் அவங்க கட்சிக்கும் ஏற்படுத்தியிருக்கு. எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறவரையே விடமாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இது 21ஆம் தேதி அவங்க ஜனநாயகனுக்கு சாதகமா தீர்ப்பு வந்தா இமீடியட்டா சென்சார் போர்டு வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிடுவாங்க. எவ்வளவு தூரம் இழுத்தடிச்சு எலெக்ஷன் அந்த கோட் ஆஃப் கான்டாக்ட் வந்ததுன்னா இந்த படத்தை ரிலீஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த படம் ரிலீஸ் ஆச்சுன்னா அவங்க பயங்கர அதிர்ஷ்டம்னு நினைக்கிறேன் ஜனநாயகன் டீமுக்கு. அந்த முடிவுல இருக்காங்க சென்சார் போர்டு. கொலை வெறியில இருக்கானுங்க.